Welcome to MR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 current electricity உள்ள important book back numericals ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 11 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா determine the current flowing through the galvanometer as shown in the figure. இது கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கியூட் டயக்ராமில் கேல்வனோமீட்டர் வழியாக எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு டிட்டர்மின் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சர்க்கியூட் டயக்ராமை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ். இது போர்டு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் அடிக்கடி கேட்பாங்க. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் let us see the circuit diagram. This is a given circuit diagram. இந்த சர்க்கியூட் டயக்ராமில் கேல்வனோமீட்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கேட்டிருக்காங்க. அதாவது we have to find the value of Ig. டிஃப்ரெண்ட் பாத்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ஜங்ஷன்ஸை PQRS அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸை அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணோம்னா we can find the value of Ig. So this is a method. First we are going to apply the Kirchhoff's first rule. So applying Kirchhoff's first rule at junction P. So Pங்கிற ஜங்ஷனில் Kirchhoff's first rule அப்ளை பண்ண போகிறோம். What is Kirchhoff's first rule? Algebraic sum of the current at any junction is equal to 0. So இங்கே algebraic sum அப்படின்னா we have to consider the sign. Sign convention அப்ளை பண்ணணும். Sign convention என்னது? Current which is flowing towards the junction has to be taken as positive. Currents which are flowing away from the junction has to be taken as negative. So 2 ampere currentங்கிறது flowing towards the junction, it has to be taken as positive. I1 and I2 are the currents which are flowing away from the junction. They have to be taken as negative. So applying Kirchhoff's first rule at junction P, we can write the equation as 2 is positive, I1 is negative and I2 is negative. This is equal to 0. இந்த I2 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 2 minus I1 is equal to I2 அப்படின்னு வரும். இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா I2 is equal to 2 minus I1. அதாவது எங்கெல்லாம் I2 அப்படிங்கிறது ஃபர்தராக வரப்போதோ அந்த இடத்துல I2க்கு பதிலாக 2 minus I1 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ Kirchhoff's ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணி நம்ம I2க்கு பதிலாக I1ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ Kirchhoff's செகண்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். Kirchhoff's செகண்ட் ரூலை எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா Kirchhoff's செகண்ட் ரூல் இஸ் அப்ளைட் டு த க்ளோஸ்டு பாத். We are going to apply the Kirchhoff's second rule in the closed path. First இந்த closed path construct பண்ண போகிறோம் அப்படின்னா PQSP இந்த closed path நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதாவது எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகிறோமோ அதே பாயிண்டில் நம்ம எண்ட் ஆகணும். ஸோ we are considering the closed path PQSP. What is the Kirchhoff's second rule? Algebraic sum of product of current and resistance is equal to algebraic sum of the EMF included in the circuit. இங்கே எந்த ஒரு க்ளோஸ்டு பாத்லேயும் செல் கனெக்ட் ஆகி இல்லை. அதனால் algebraic sum of the EMF in the closed path will be equal to 0. அதாவது right hand side will be equal to 0. So we have to write only the left hand side. So left hand side என்னது? Product of current and resistance. இங்கே algebraic sum அப்படின்னா we have to consider the sign. நம்ம ஒரு பாத்தில் மூவ் ஆகும்போது அதே டைரக்ஷனில் கரண்ட்டும் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த ப்ராடக்டை பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். நம்ம மூவ் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்டை நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ அப்ளைங் த Kirchhoff's செகண்ட் ரூல் டு த க்ளோஸ்டு பாத் PQSP, we can write when we are moving from P to Q, the product of current and resistance is 5 into I1. கரண்ட்டும் அதே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த ப்ராடக்டை பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கணும். ஸோ 5 into I1 is positive. When we are moving from Q to S, கரண்ட்டும் சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதனால் இந்த ப்ராடக்டை பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். 10 into Ig. நெக்ஸ்ட் when we are moving from S to P, கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதனால் இந்த ப்ராடக்டை நெகட்டிவ்னு எடுக்கணும். ஸோ -15 into I2.
this is equal to 0. இங்கே I2க்கு பதிலாக 2 minus I1 அப்படிங்கிறத substitute பண்ணோம்னா we will get 5I1 plus 10IG minus 15 into what is I2 2 minus I1 is equal to 0. இந்த ஈக்குவேஷனை simplify பண்ணோம்னா 5I1 plus 10IG minus 15 into 2 is 30 minus of minus plus 15I1 is equal to 0. இங்கே ஒரு 5I1 இருக்குது, இங்கே 15I1 இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா 20I1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ப்ளஸ் 10IG is equal to இந்த மைனஸ் 30 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 30 ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம 10ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணோம்னா we will get 20 by 10 is 2. 2I1 10 by 10 is 1. So 1 into IG is IG is equal to 30 by 10 is 3. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் I1 and IG இருக்குது. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ I1 and IG இருக்கிற மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம்னா அந்த இதில் I1ஐ எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஐஜியினுடைய வேல்யூ கிடச்சிரும். அதனால் நம்ம இன்னொரு க்ளோஸ்டு பாத்தை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அதில் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் அப்ளை பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அப்ளைங் த கிர்ச்சாஃப்ஸ் ரூல் டு த க்ளோஸ்டு பாத் Q, S, R, Q. நெக்ஸ்ட் க்ளோஸ்டு பாத் இஸ் Q, S, R, Q. இந்த க்ளோஸ்டு பாத்லேயும் எந்த செல்லும் கனெக்டாக இல்லை. அதனால் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வில் பிகம் 0. So only we have to write the left hand side. So sign convention apply பண்ணி equation எழுதணும்னா IG into 10 is positive. So 10 IG is positive. ஏன்னா we are moving from Q to S. Next S to R move ஆகும்போது கரண்ட்டும் சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதனால் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் 20 into I2 plus IG is positive. Next when we are moving from R to Q, current is flowing in the opposite direction. அதனால் இந்த ப்ராடக்ட் நெகட்டிவ். minus 10 into I1 minus IG is equal to 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 10IG plus 20I2 plus 20IG minus 10 into I1 is minus 10I1 minus of minus plus 10IG is equal to 0. ஸோ எங்கெல்லாம் IG இருக்கோ அதெல்லாத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். 10IG plus 20IG plus 10IG is equal to 40IG. நெக்ஸ்ட் இங்கே ஒரு I1 இருக்குது. இந்த இடத்துல I2 இருக்குது. இந்த I2க்கு பதிலாக 2 minus I1 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். minus 10I1 plus 20 into what is I2? 2 minus I1. 2 minus I1 is equal to 0. So this is 40IG minus 10I1 plus 20 into 2 is 40 plus into minus minus 20I1 is equal to 0. Here we are having minus 10I1, here minus 20I1. இது ரெண்டையும் சம் பண்ணோம்னா minus 30I1 அப்படின்னு வரும். So 40IG minus 30I1 is equal to இந்த plus 40 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 40 ஆகும். 40 by 10 is 4. 4IG minus 30 by 10 is minus 3 is equal to minus 40 by 10 is minus 4. இந்த ஈக்குவேஷனை I1 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு IGயை செகண்டாக எழுதுகிறோம். ஸோ மைனஸ் 3I1 ப்ளஸ் 4IG இஸ் ஈக்குவல் டு minus 4. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லையுமே I1 IG இருக்குது. இந்த I1 நம்ம எலிமினேட் ஆகிற மாதிரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா ஐஜியோடைய வேல்யூ டைரெக்டாக கிடச்சிரும். ஆனால் இங்கே I1உடைய கோஎஃபிஷியன்ஸு சேமாக இல்லை. அதனால் செகண்ட் ஈக்குவேஷனில் I1உடைய கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள I1 உடைய கோஎஃபிஷியண்ட்டை வச்சு செகண்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா I1 எலிமினேட் ஆயிரும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். We are going to multiply first equation by 3. So 3ஆல் த்ரூ அவுட்டாக மல்டிப்ளை பண்ணோம்னா we will get 3 2s are 6I1 plus 3IG is equal to 9. ஸோ எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். we will get minus 6I1 plus 4 2s are 8IG is equal to minus 8. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட்டாக. இங்கே ப்ளஸ் 6I1 இருக்குது, இங்கே மைனஸ் 6I1 இருக்குது. இது ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 11IG அப்படின்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 9 minus 8 is equal to 1. So therefore IG is equal to 1 by 11. Unit of current is ampere. ஸோ ஐஜியோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐஜியோடைய வேல்யூவை கிர்ச்சாஃப்ஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். we have to form the equation, லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா we can directly find the value of IG. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.